உலகத்தின் வல்லரசு நாடுகள், இந்தியா வல்லரசாக முன்னேறி கொண்டிருக்கிற நாடு. போர் நிறுத்த ஒரு 2 நாட்களுக்கு இடையே போர் நடக்கும் போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக்கூடாது, உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொது நோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க. அதுல அவர்கள் பேசி பார்ப்பார்கள். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல நம்ம பிரதமர் அவர்கள் அதுல அமர்ச்சி செய்யறாங்க. அதுமாதிரி இஸ்ரேல் போர்லயுமே நமது பிரதமர் அங்கே அமைதி நிலவனம் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார். அது போல ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம். அந்த முயற்சி பலன் கிடைச்சதோ அவங்க அதை அறிவித்திருக்கலாம். தவிர 2 நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வராமல் அரசாங்கங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவிடம் தீவிரவாதிகளை அனுப்பி அல்லது இந்திய மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தால், அழிவை உருவாக்கினால் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதுல போய் நம்ம அது என்ன அவரையே அறிவிச்சாரு இவரையே அறிவிச்சாருன்னு பேசுறது எனக்கு எவ்வளவு தூரம் சரியாக இருக்குன்னு தெரியல. எனக்கு என்ன செல்லூர்ராஜ் என்ன பேசுறாருன்னு தெரியல. அவரு அதான் அவர் ஏதோ இந்திய ராணுவம் போரிடுதுன்னா அது அரசாங்கம் தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க முடிவெடுத்து பதில் தாக்குதல் நடந்ததுன்னு சொல்றதும் ராணுவம் தாக்குறாங்கன்னு சொல்ல வர்றது அவர் தவறா சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ராணுவமும் முக்கியம், அரசாங்கமும் முக்கியம். அதுதான் மேபி அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. இன்னும் கூட்டணியில பலப்படுகின்ற விதமாக திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. என்ன சார் கேள்வி? அன்னைக்கு சோழிங்கர்ல இப்படிதான் ஒரு கூட்டம், இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடக்குது. எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கியமா கிளை செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் இங்க வந்திருக்காங்க. அப்ப அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு அவர்களை தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும்ங்கிறதுலையும் எங்கள் கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு கட்சியின் தலைமையின் கடமைங்கிற முறையில நான் அவர்களை அங்கே பேசி பேச்ச முடிக்கிறப்ப நான் சொன்ன கருத்துக்களை கூட்டணி தர்மத்தை மீறிட்டார் அப்படின்னு கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறார்களா வெளிவந்துச்சு. ஆக்சுவலா கூட்டணி பலப்பட வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்பவன்னா, இன்னும் சொல்ல போனா 21 தேர்தலிலேயே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால் போதும், எங்கள் கட்சியை சேர்ந்த 40 பேருக்கு சீட்டு கொடுக்க நான் கூட போட்டியில்லைன்னு சொன்னவன்னா, நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் தலைமை இருக்குது. அது மாத்திரம் இல்ல, செல்கின்ற இடங்கள்ல கூட்டம் போடுறோம். அந்த தொகுதியில உள்ள நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது அதுக்கு ஆதரவாக பேசுவது எல்லோருக்கும் அது சாதாரண விஷயம்தான். அதை எப்படி பெருதிப்படுத்துகிறார்களோ அது போல ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் 234 தொகுதிகளிலும் அந்த கூட்டணியை சேர்ந்த கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். செய்ய வேண்டும், செய்வோம். அதெல்லாம் இன்னும் 1 வருஷம் கூட இல்ல.
அடுத்த ஆண்டு மே மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்மவே அதை பத்தி இன்னொரு கட்சியை பத்தி தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்கிறோம். இதே மாதிரி கேக்குறீங்க. ஒரு கூட்டணியில இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் இதுக்கு ஒரு பதில் சொன்னா நீங்க ஒரு பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற முறையில கேக்குறீங்க. நான் ஒரு அரசியல்வாதியா அதுக்கு பதில் சொன்னா அது கூட்டணி தர்மத்தை மீறிட்டேன்னு சொல்றீங்க. நீங்க நிற்பீங்களான்னு கேட்கிற கேள்வி சரியா என்பதை நீங்கள் நீங்கள் தான் அதை யோசிக்கணும். சார் அதான் சொல்றேன், தமிழ்நாட்டின் பொது எதிரி அம்மாவின் தொண்டர்கள் ரத்தத்தில் உள்ளது திமுக எதிர்ப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிட வேண்டும். இதற்கும் எங்களுடைய சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொல்றது இந்த 5 ஆண்டுகள்ல அது தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிக்கைக்கு பிறகுதான் நம்ம பேச முடியும். அவர் சொல்றது சரி. அதை இந்த நேரத்தில் திமுக நீங்களும் அண்ணா திமுகவும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, இப்ப நீங்க அவங்களும் சேர்ந்துருக்கீங்களான்னு கேட்டா, திமுகவும் காங்கிரஸ் 76ல மிசாவில திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அங்க உள்ள திமுக இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட நாங்க மிசாவில கைதானவன் உணவாங்கினவன் சொல்றாரு. அடுத்த 2 ஆண்டுல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு திமுக கூட்டணி வச்சா தப்பு இல்லையா? நாங்கள் எங்களுக்குள்ள சண்டைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுக வீழ்த்த வேண்டும், தேர்தல் ஒதுங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரே நோக்கோடு பல கட்சிகள் இணைகிறப்ப அதுல போய் நீங்க திரும்ப கேள்வி வைப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையா இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணோம்ல, அதே மாதிரிதான் இப்ப திமுக பேரணி நடத்துறதுல ராணுவத்துக்கு ஆதரவா டைரக்டா அரசாங்கத்துக்கு ஆதரவா நடத்த முடியாத காரணத்தினால அவங்க ராணுவம் சொல்லி மறைமுகமா சொல்றாங்க. அதுபோல தேர்தல் என்பது திமுகவை எதிர்த்து நடக்க போகிற ஜனநாயக போர். திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன. அதாவது என்டிஏ கூட்டணியில மேலும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணி இன்னும் மேலும் வலுப்படும். உறுதியாக திமுக வீழ்த்துகிற கூட்டணியாக எங்கள் கூட்டணி